அங்கேயே நின்றுக்க. அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பாலாக்கீரைங்க. ஒரு 10 சென்ட்டுக்கு போட்டிருக்குதுங்க. பாருங்கள், அறுக்கிற பக்குவத்தில் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் வெந்தயக்கீரை போட்டிருக்குதுங்க, செங்கீரை போட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை போட்டிருக்குதுங்க. இங்கே புளிச்சக்கீரை ஒரு 10 சென்ட்டுக்கு போட்டிருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இது பெலாக்கா மரம். பெலாக்கா மரத்துக்குள்ளே தான் இந்த விவசாயம் பார்க்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா, இந்த அத்தி மரங்க. பாருங்க, பழமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் இப்போ விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்குங்கன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பாட்டுறேன் ஒன்றா. பாருங்க, இதெல்லாம் அத்தி மரம். இந்த தோப்புக்குள்ளே தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்குதுங்க. என்ன இந்த மரத்துகளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விடணுங்க. அதனால விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த தண்ணியுமே அப்படியே செடிகளுக்கு ஈரமாயிருங்க. சொட்டு நீரில் தான் இருக்குதுங்க. காப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுபோக வாங்க ஒன்றும் காட்டுறேன். பாருங்கள், இந்த புளிச்சக்கீரைங்க. இது புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா 2 சிறகு போட்டிருக்குதுங்க. பாதி பிடுங்கிட்டு இருக்குது, வளர்ந்ததெல்லாம் பிடுங்கிட்டு இருக்குதுங்க. அதுபோக பெலாக்கா மரம், அத்தி மரம் இதெல்லாம் இந்த தோப்புக்குள்ளே இருக்குதுங்க. பாருங்கள், இதில் செங்கீரை போட்டிருக்குதுங்க, சிகப்பு தண்டு கீரை. இந்த கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், செங்கீரைங்க. இது பீட்ரூட் கீரை கூட சேர்ந்ததுங்க இதெல்லாங்க. இது ஒரு 2 சிறகு போட்டிருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெந்தயக்கீரை ஒரு 1.5 சிறகு 2 சிறகு பக்கமாக இருக்குதுங்க. பாருங்களேன், பூரா சொட்டு நீரில் தான் விவசாயம் பார்க்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் என்னப்பா கொத்தமல்லியா? பாருங்கள், இது அரைக்கீரையும் சொட்டு நீரில் தான் போட்டிருக்குதுங்க. உள்ள தோப்பு உங்களுக்கு. இது பெலாக்கா மரங்க. இந்த மரம் பெலாக்கா மரம், அத்தி மரம் இதெல்லாம் இருக்குதுங்க. இதுக்குள்ளே தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்குதுங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணுறேங்கன்னு. உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு இந்த பெலாக்கா மரமெல்லாம் பார்த்திங்கன்னா காப்புக்கு வந்துரு. அதுபோக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காடு சும்மா கிடக்குதுன்னு விவசாயம் பார்த்துக்கலாங்க. அத்திப்பழம் இப்போ வச்சு 2 வருஷம் ஆச்சுங்க. இந்த மரம் காப்பு எடுத்துருச்சுங்க. பார்த்தீங்களா காப்பு எப்படி காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்க, காயில் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடுங்கலாங்க காய் பழுத்ததெல்லாம். பாருங்க, நம்ம துறையாந்த விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்க விவசாயி பாருங்க. அருமையான விவசாயி. இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளும் விவசாயம் பண்ணுறவனுங்களாட்டு இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டிருக்குதுங்க. கொத்தமல்லியும் ஒரு 10-20 நாள் ஆகி போச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுங்கன்னு. இது ஒரு 25 சென்ட்டுக்கு பக்கமாக போட்டிருக்குதுங்க. இது கொத்தமல்லி பார்த்தீங்களா? எல்லாம் சொட்டு நீர் தானுங்க. எதுவுமே உங்களுக்கு விவசாயம் உழவு ஓட்டி பாத்தி பிடிக்கிற வேலை இல்லைங்க. உங்களுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா சிறுகீரை போட்டிருக்குதுங்க. அது ஒரு 25 சென்ட்டுக்கு போட்டிருக்குது. அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்களேன், விவசாயம்னா இப்படி தான் பண்ணுறோனுங்க. உங்களுக்கு அந்தலெல்லாம் காட்டில் சுக்குட்டி கீரை போட்டிருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டிருக்குது, கொத்தமல்லி போட்டிருக்குது, வெண்டைக்காயும் போட்டிருக்குதுங்க. திரும்ப கூட்டிகிட்டு போய் காட்டுறதை அப்புறம் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், சொட்டு நீர் ரோஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்குற அப்படிங்க. தக்காளியும் போட்டுக்குது பார்த்தீங்களா? வாங்க, கத்திரிக்காய், இந்த கொய்யாக்காய் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குதுங்கண்ணே. பழனி கொய்யாங்க. சின்ன கொய்யா தான் இருக்குது. செடி சிறுசாக இருக்குதுங்க. ஆனால் காப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. காப்பை எடுத்து காட்டப்பா. ஒரு காயே பெருசாக இருக்கும் சார். காய் காட்டு. பழனி கொய்யா காய்ங்க. பாருங்க காய் எப்படி காய்ச்சிருக்குதுங்க. சின்ன மரத்துலேயே இந்த மரம் வச்சு 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷத்துலேயே இவ்வளோ காப்பு காய்ச்சிருக்குதுன்னு பார்த்துக்குங்க. விவசாயம்னா இப்படி பண்ணுறவனுங்க. நம்ம பழகிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு துறையாந்தான் பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்க. நம்ம துறையா பாருங்க, விவசாயி இவர் தானுங்க. பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஆமாம், பாருங்க. இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? தெரியுமா பார்த்துட்டு இருக்கிறேங்க. வெரி குட்டு. மிக அருமையாக இருக்குதுங்க. நல்லா பார்க்குறாங்க விவசாயம். நம்மளும் இவங்களை பார்த்து தான் கற்றுக்கணும்னு இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறேங்க. நம்ம 63 வேளம்பாளையம் தானுங்க இந்த தோட்டம். மாமன் தோட்டம் தானுங்க. ஆனால் குத்தைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், பழமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அத்தி மரம், அத்திப்பழம். சின்ன மரத்துலேயே இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 வயசாச்சு.
2 வயசுலேயே பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்துருக்குதுங்கண்ணே. பார்த்தீங்களா? இலைக்கு ஒன்று இருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே சிறுகீரை ஒரு 20 சென்ட்டுக்கு பக்கமாக போட்டுட்ருக்குதுங்க. இது ஒரு வாரத்தில் பிடுங்கலாம். அதுக்கு அந்தளவு கொத்தமல்லி போட்டிருக்குதுங்களாம்மா. எல்லாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுன்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. இந்த மாதிரிலாம் விவசாயத்தை கொண்டு வர்றது பூரா சொட்டு நீர் தானுங்கண்ணா. உழவு ஓட்டுனா அப்படியே விதைச்சுட்டு உங்களுக்கு சிறுகீரை எல்லா விவசாயமே அருமையாக வந்துடுங்க. பாருங்கள், சிறுகீரைக்கு வந்து 1 வாரம் ஆச்சுங்க. 1 வாரத்தில் பிடுங்கலாங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு இந்த மரமெல்லாம் வந்து காப்பு அருமையாக கொடுத்துட்டு பூரா பெலாக்கா மரங்க, அதுபோக அத்தி மரம். அது வரை காடு சும்மா தானே கிடக்கு. ஏதோ ஒரு வெள்ளாமை பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்மளுக்கு பேசுறதுக்கெல்லாம் பெருசாக வராதுங்க, தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் விவசாயம்னா இப்படி பண்ணணும்னு ஒரு இது இருக்குதுங்க. ஆமாங்க. பாருங்க, வாங்க ஒன்றா அந்த காட்டுக்கு போகலாம். அவரைக்காய் காட்டுறேன்னு சொல்லியிருந்தானுங்களா, வாங்க. அத்திப்பழம் பாருங்க எத்த சூடு ஆயிடுச்சுங்கண்ணே. பிஞ்சும் இருக்குதுங்க. நாளைக்கு பிடுங்கலாங்களாம்மா. பழம் 2 பழம் பழுத்து இருக்குது. பாருங்களேன், செடி ஊர் எத்தனை காய் காய்ச்சிருக்குதுங்கண்ணே. அதுபோக பெலாக்கா மரம், இந்த மரம் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக பெருசாகிடுச்சுங்க. வாங்க ஒன்று அவரை செடி கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அதுவாக வெண்டைக்காய் செடி இருக்குது, சுக்குட்டி கீரை போட்டிருக்குறேன் அப்படிங்க. தக்காளி இருக்குதுங்க. பூரா சொட்டு நீர் விவசாயம் தானுங்க. பார்த்தீங்களா, அந்தல பாலாக்கு இருக்குதுங்க. அப்பளை அறுத்துட்டு இருந்தாங்க, அறுத்து முடிச்சாச்சு. புளிச்சக்கீரைங்க இது. அப்பளையவே காட்டினேன். சரி, போகிற வழியிலையும் காட்டிடலான்ட்டு காட்டிகிட்ருக்கிறேன். பார்த்தீங்களா, இது அவரைக்காய் செடி. அவரைக்காய் செடி உங்களுக்கு இப்போ காப்புக்கு வந்துடுச்சுங்க. அவரைக்காய் காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்களா, பாருங்க, இது அவரைக்காய் செடி. அவரைக்காய் செடிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் போட்டு விட்ருக்குறேன் அப்படிங்க. அங்கே கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சிறுசாக இருந்தது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பிடுங்குற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. காட்டுக்குள்ளே வந்து ஒரே வெள்ளாமை பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. ஒரு 2-3 வெள்ளாமை பண்ணோன்னு பாருங்கள். அவரைக்காய் பாருங்க எத்த சொட்டு காயின்னு பாருங்க. நம்ம விவசாயி காட்டுறாரு. பார்த்தீங்களா, அவரைக்காய் காய்ச்சிருக்குது. இந்த செடி வச்சு எத்தனை நாள் ஆச்சுப்பா? இந்த செடி வச்சு 3 மாதம் ஆச்சுங்களாம்மா. 3 மாதத்தில் இப்போ எத்தனை நாளாக காய் பறிக்கிறீங்க? இப்போ தான் காய் பொறிப்புக்கு வந்துருக்குதுங்க. வெண்டைக்காய் பொறிச்சிட்டு இருக்குதுங்க. வெண்டைக்காய் காடு பாருங்க, அந்தல் இருக்குது. அந்த காடு வெண்டைக்காய் காடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தக்கோழி இருக்குது. தக்கோழியும் பொறிப்புக்கு வந்துருச்சுங்க. மழை வேஞ்சதுனால கொஞ்சம் செடி கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சுங்க. ஆனால் தக்கோழி காப்பு ஓரளவுக்கு இருக்குதுங்க. பூராமே எங்கள் ஊரே பார்த்திங்கன்னா பூரா விவசாயம். அதுலேயும் நாங்கள்லாம் புது விவசாயிகளாக இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, பெரிய பெரிய விவசாயிகளாக நொறுங்க இருக்கிறாங்க. இருந்தாலுமே சரி, நம்மளும் விவசாயம் பார்க்கலான்னு சொல்லி தக்கோழி பாருங்க. இந்த மழை காலத்துலேயுமே காப்பு ஓரளவுக்கு இருக்குதுங்க. விவசாயம் நசிஞ்சு போகக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்துட்டு. ஆமாங்க. அது வேறு சுக்குட்டி கீரை காட்டுறோம் பாருங்க. அவரைக்காய் வேறுங்க போயிட்டு கொத்தமல்லியெலாம் இருக்குது பாருங்க. அவரைக்காய் பார்த்தீங்களா எப்படி காய்ச்சிருக்குதுங்கண்ணே, தெரியுதுங்களா? அவரைக்காய் இதுக்குள்ளேயே கொத்தமல்லி பாருங்க. எல்லாம் பிடுங்குற பக்குவத்தில் இருக்குதுங்க. பிடுங்கிட்டும் இருக்குதுங்க. ஆனால் கொத்தமல்லி காடு உள்ளுக்குள்ளே ஒரே விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் கதைக்கு ஒத்து வராது. அதனால பார்த்திங்கன்னா கொத்தமல்லி முல்லை போட்டுட்ருக்குற அப்படிங்க. அதில் ஒன்றும் அங்கே போனங்கன்னா வெண்டைக்காய் செடி இருக்குதுங்க. அது ஒரு 25 சென்ட்டுக்கு வச்சுருக்குற அப்படிங்க. காப்பு பொறிக்கிற பக்குவத்தில் இருக்குதுங்க, பொறிச்சிட்டு இருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே சுக்குட்டி கீரை போட்டுட்ருக்குதுங்க. இது ஒரு 25 சென்ட்டுக்கு போட்டிருக்குதுங்க. அறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அறுக்கலைங்க, மேல்த்தே மத்தியானத்துக்கு மேலே அறுக்கணுங்க. பார்த்தீங்களா, சுக்குட்டி கீரை பாருங்க எத்தனை வளர்த்தி இருக்குதுங்கன்னு. பூரா சுக்குட்டி கீரைங்க.
விவசாயம்னா இப்படி பண்ணுறோனுங்க. ஏனோ தானோன்னு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் காடு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் காடாக இருக்கிறதுனால பெருசாக பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுங்க. பூரா சொட்டு நீர் தேனுங்க. 2 அடிக்கு ஒரு ஓசு பார்த்தீங்களா, 2.5 அடிக்கு ஓசு. இந்தல அவரைக்காய், இந்தல சுக்குட்டி கீரைங்க. இது மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, ஆனால் சுக்குட்டி கீரை. பாருங்கள் வெண்டைக்காய் ஓட்டிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, பாருங்கள் இது வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் காப்பில் இருக்குதுங்க. 2 ட்ரிப் பொறிச்சாச்சுங்களாமா. பாருங்கள் இது வெண்டைக்காய் ஓட்டிருக்குதுங்க. நேற்றம் பொறிச்சதுனால காய் கம்மியாக இருக்குதுங்க. பார்த்துக்குங்க. இப்படித்தான் விவசாயம் பண்ணுறோனுங்க. நம்ம காடும் கம்மியாக இருக்குது. காட்டை பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் பில்லாவும் இருக்குது, கோரை. கொஞ்சம் பில்லு இல்லைங்கன்னா கொஞ்சம் விவசாயம் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்குது. பார்த்தீங்களா, விவசாயமெல்லாம் இப்படித்தான் பண்ணுறோனுங்க. அந்தளவு காட்டை சுத்தமாக வச்சுக்கோணும். சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா விவசாயம் எப்போவுமே தோற்று போகாதுங்க. விவசாயி கை கொடுக்குங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி சொட்டு நீரில் போட்டு விவசாயம் பார்த்தோங்கன்னா அருமையாக இருக்குது. இதில் பாருங்கள் சுக்குட்டி, இதெல்லாம் சுக்குட்டிங்க. பாருங்கள் எத்தனை வளர்த்தி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படித்தான் விவசாயம் பார்க்கணுங்க. ஆனால் நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா பூரா பில்லாக இருக்குது. சரி, நம்மளும் போராடிட்டு தான் இருக்கிறேங்க. ஜெயிப்போம் ஒரு நாளைக்கு. நம்ம புது பிரண்டு தானுங்க, நம்ம பிரண்டு பழைய பிரண்டு. விவசாயம் பார்க்கணுன்னு சொன்னால் அப்படி எனக்கே தெரியாத போச்சு. சரி, பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேனுங்க. எங்கெங்கே உரமாங்கி என்னென்னு பண்ணுறேன் அப்படின்ட்டு. அருமையாக விவசாயம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்க. எனக்கே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாமளும் போய் இந்த மாதிரி செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறனுங்க. ஆனால் காட்டை கொஞ்சம் பார்த்தா பயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலுமே இந்த மாதிரி விவசாயம் பார்க்கணுங்க மொத்தத்தில். பாருங்கள், நன்றிங்க. இருங்க, ஒன்னொரு சின்ன விஷயம் பண்ண சொல்லு. பார்த்தீங்களா, இது ஊரை சுக்குட்டி கீரை. அது போக பார்த்தீங்கன்னா இந்தல அவரைக்காய், அந்தல பாலாக்கு, தக்கோலி, பச்சை மிளகா இதெல்லாம் இருக்குதுங்க விவசாயம். அது போக பெரிய விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பலாங்க, பலாக்காய் மரம், அப்புறம் அத்தி மரம் இதெல்லாம் வச்சு விட்ருக்குதுங்க. அதெல்லாம் பெரிய இல்லாமல் உங்களுக்கு 10-15 வருத்திக்கு அந்த மரங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, பார்த்துட்டு எப்படி நம்ம பதிவுகள்லாம் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பெல் பட்டன் அமைச்சிங்க. நன்றிங்க. பாருங்க, சுக்குட்டி ஒரு 1.5 அடி வளர்த்திக்கு இருக்குதுங்க சுக்குட்டி. உங்களுக்கு பார்க்குறதுக்கு காட்டுக்குள்ளே நிலத்தொட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. நன்றிங்க. பாருங்கள், நம்ம விவசாயி தானுங்க. நம்ம விவசாயி, இந்த மாதிரி ஒரு விவசாயி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நம்ம பிறண்டு தானுங்க இவர். அருமையாக விவசாயம் பண்ணுற அப்படிங்க.